எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீமு தலையெடுக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஹார்ட் ஒர்க் பண்ணார், கட்சிக்காக உழைச்சார். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்காக வெளியில் போனவங்களாம் உள்ளே கொண்டு வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு கலைஞர் மாதிரி அவங்கள அரவணைச்சி அவங்கள வச்சுக்கிட்டு திமுகவை காலி பண்ணுறது, கட்சியை பலப்படுத்துகின்ற ஒர்க்கை பண்ணல. மாம்சு நாங்களும் வந்துடுறோன்ட்டு அவங்க சசிகலா, டிடிவி எல்லாருமே, டிடிவி இன்னும் டைரெக்டாக இறங்கல. அது இறங்கணும், ஐயோ எப்பா பேட்டி கொடுத்தா 2 மணி நேரம் பேசுகிறோம். இவங்க நினைக்கிற மாதிரி, எடப்பாடி நினைக்கிற மாதிரி தகுதி நீக்கம் பண்ணிக்கலாம், எதுவுமே நடக்கும். அதனால் காங்கிரஸை வெளியே தோற்றணும், அதிமுக உள்ள திட்டணும், காங்கிரஸை வெளியே தோற்றணும். தாவேக அதிமுக கூட இருந்துருக்கோம். இவர்கள் ஏதாவது சட்ட விலக்கு எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஓபிஎஸ் நிற்கும் போதும் சமீபத்தில் செங்கோட்டையன் நிற்கும் போதெல்லாம் அவர் தானே நிற்கிறாரு. அன்னைக்கு கூட இருந்தீங்கல்ல, அன்னைக்கு செல்லும் இன்னைக்கு செல்லாதா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். அதிமுகவில் என்னதான் சார் நடக்குது? ஏன்னா டெய்லியும் ஒரு பிரச்சனைகள், திமுக தாவேக்காவை தாண்டி அதிமுகவில் என்ன நடக்குது அப்படின்ற ஆவல் தான் மக்களிடையே நிறைய எழுந்திருக்கு. சிவி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணின்னு மாற்றி எடப்பாடி அவர்கள் மேலே குற்றச்சாட்டை அடிக்கிட்டே போகிறாங்க. உண்மையாகவே என்ன நடக்குது அதிமுகவில்? அதிமுகவில் நடக்கிற பிரச்சனை என்னமோ இன்றைக்கி வந்த பிரச்சனை மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. அதிமுக வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வருகிறார். அதுக்கப்புறம் உள்ளே நடந்த விஷயம்லாம் தெரியும். ஓபிஎஸ் வெளியே போகணும், ஓபிஎஸ் உள்ளே வந்தது, மற்றவங்க வெளியே போகணும். அன்னையிலேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சு தான் இருக்குது. பாஜக ஒரு பக்கம் உள்ள அடிச்சு ஓபிஎஸ்ஸை வச்சு, அண்ணாமலை ஒரு பக்கம் அடிச்சிருந்தார். இது எல்லாம் போக ஓபிஎஸ் டிஎம்கே கைக்கு போய் அது உள்ளேயும் தொல்லை கொடுத்தாரு. அன்றைக்கெலாம் எடப்பாடி பழனிசாமி தான் தாங்கி பிடிச்சி நின்னார். நீங்கள் 4 வருஷம் அவருடைய ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா அவர் கடினமான நிலையெல்லாம் கடந்து 2021 பெரிய தோல்வி இல்லாத 75 சீட்டு வந்ததுக்கு எடப்பாடியுடைய முக்கியமான தலைமை ஒரு காரணம், ப்ளஸ் கூட இருந்தவர்கள் ஒரு காரணம், அவருடைய எல்லோருடைய ஒற்றுமையும். அதற்கு பிறகும் கட்சி ஒரு வலுவாக சசிகலா இல்லாமல், டிடிவி இல்லாமல், மற்றவர்களெல்லாம் தாண்டி வலுவாக இருந்தது காரணம் இந்த டீம் அப்படியே ஒன்றா இருந்தது தான். 2024 தனியாக நிற்கும் பொழுது பிரச்சனை வருது. படுதோல்வி வந்தவுடனே இவர்கள் எல்லோரும் போய் அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. அதாவது நம்ம வந்து பிரிஞ்சு போனவங்கலாம் கட்சிக்குள்ளே கொண்டு வரலாம், கட்சியை ஒரு பலமாக காமிக்கணும், கொண்டு வரலாம் அப்படி. இப்போ அந்த மாதிரி வந்தால் ஓரளவுக்கு தானே. இப்போ சசிகலாலேருந்து எல்லோரும், அது எடப்பாடி ஒத்துக்கலை. இது ஓபிஎஸ் இவங்க எல்லாரையுமே உள்ளே கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகலேருந்து வெளியே போனவங்க தான் பெரும்பாலும் அதிமுகவுக்கு எதிராக திமுக பயன்படுத்தியது. அவர்கள் பெரிய சக்தியாக தினம் அதிமுக பற்றி பேசினே இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் கட்சிக்குள்ளே இழுத்து போட்டால் பாதி எல்லாத்தையும் முடிஞ்சிடும். அப்புறம் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் இருக்கும். அதில் அவர் பல விஷயங்கள் ஒத்து வரல. ஜெயலலிதாலாம் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட சசிகலா பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல, பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கறதுல ஜெயலலிதா மாதிரி இருக்கணும்னு. இதை நான் பல நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவர் அதில் நீக்கு போக்கு இல்லாமல் இருந்தது. இவர்களுக்கு கோபம் இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறது, 26 நம்ம ஆட்சியை பிடிப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. நடுவில் விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பேச்சுவார்த்தைலாம் வர்றாரு. அவங்களே அவங்கள 2வது இடமா தான் நினைக்கிறாங்க. எங்களுக்கு 90 சீட்டு துணை முதல்வர் கொடுங்க அப்படின்னு. அதுக்கும் இவர் ஒத்துக்கலை. அப்போ இவர்கள் பேசி பார்க்குறாங்க, இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னோடனே அது ஒரு பார்ட்டாக போகுது. அப்புறம் இவங்க இறங்கி எல்லாம் வேலை செய்கிறாங்க. எடப்பாடி நல்லா ஒர்க் பண்ணுறாரு. கொஞ்சம் அந்த இது பார்த்தா தேர்தல் முடிவு பார்த்தா வேறு மாதிரி வருது. வேறு மாதிரி வந்தோடனே விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்கல. உடனடியாக இவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு. அப்போ கொஞ்சம் ஒரு லேட் ஆகணுன்னு பார்த்தா அந்த கேப்பில் காங்கிரஸ் உள்ள வந்து ஆதரவு கொடுத்துட்றாங்க. ஏன்னா ராகுலுக்கு ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு கோபம் இருக்குது. இந்த தடவையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்துட்டார், முந்திக்கிட்டு ஆதரவு கொடுத்துட்டார். அப்போவும் இவர்களுக்குள்ள ஒரு கோபம், நம்மள்ட்ட வர்றாங்க, நம்ம பேசி பண்ணலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒன்று. இது இல்லாமல் இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்ற கோபம் வரும் பொழுது பாஜக என்ன பண்ணுது, பாஜக மூலிமா அது பாஜக பின்னணியில் இருந்தால் இல்லையான்றது பின்னாடி தெரிய வரும். திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. இதுதான் எண்டு. அதாவது கோபம், புருஷன் முன்னாடி சாண கோபம் இருந்துனே இருக்கும். ஏதோ ஒரு இதில் வந்து முடிச்சுட்டு டமால்னு கை நீட்டுருவோம், ஏதாவது பொருளை போட்டு உடச்சி கோவத்துக்காம. அந்த மாதிரி பல நாளை பொறுத்து இந்த இது வெடிச்சு கிளம்பிச்சு. எப்படி திமுகவுக்கு நீ ஆதரவு கொடுக்கலாம், திமுக கூட கூட்டணி எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு ஒரு 35 பேர் தனியாக இருந்து தாவேக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம், திமுக கூட போனால் தற்கொலைக்கு சமானம்.
இது ஒரு பார்ட்டு பிரியுது. சிவி சண்முகம் அவர் தலைமையிலான எம்எல்ஏக்களை கூட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு அவர் தாவேகா கூட இவங்க எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் தனியாக இவர் இது பண்ணுறாரு. இந்த நேரத்தில் தான் இது முத்தி போய் சட்டசபை வரைக்கும் வருது. யார் ஆதரிக்கிறது, யார் பண்ணுறாங்க. இவங்க நாங்கள் தானே, இவர் தான் கட்சி கொறடா சொல்லுது. கொறடா சொன்னால் கேட்கணும், கேட்காம ஓட்டு போட்டால் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிறது 25 பேர் தான். அப்போ என்ன பண்ணுறது? அதை மீறி இவங்க இறங்கி பண்ணுறாங்க. கட்சி எங்களுதுன்றாங்க. அதனால் இந்த பிரச்சனை பல இது சிம்பிளாக சொல்லணுன்னா, எடப்பாடி ஹார்ட் ஒர்க் பண்ணார், கட்சிக்காக உழைச்சார். ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்காக வெளியில் போனவங்களாம் உள்ளே கொண்டு வந்து ஜெயலலிதா மாதிரி ஒரு கலைஞர் மாதிரி அவங்கள அரவணைச்சி அவங்கள வச்சுக்கிட்டு திமுகவை காலி பண்ணுறது, கட்சியை பலப்படுத்துகிற ஒர்க்கை பண்ணல. அது வந்து பாதிப்புன்னு இவங்க சொல்கிறாங்க. நான் வந்து கட்சிக்கு அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னா அது பாருங்கள், இப்போ எங்களே நீக்கிட்டார் பாருங்கள். இவர் வேலையை நீக்கிறது தான். ஆனால் அந்த நீக்கிறதே வந்து செல்லுமா செல்லாதான்ற ஒரு கேள்வி இருக்கே சார். ஏன்னா எடப்பாடி அவர்கள் நீக்கினாலும் அது செல்லாதுன்ற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் சொல்கிறாங்க. அப்போ பொதுச் செயலாளர்ன்ற பதவி இன்னும் எடப்பாடி அவர்கள் கிட்ட தானே இருக்குது, அது இன்னும் கை மாறல. அப்போ செல்லாத சட்டப்படி பொதுச் செயலாளர் நீக்கணும் செல்லும். எடப்பாடி நீக்கினார்னா செல்லும். இவர்கள் ஏதாவது சட்ட விலக்கை எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கும் போதும் சமீபத்தில் செங்கோட்டையனை நீக்கும் போதெல்லாம் அவர் தானே நீக்கினார். அன்னைக்கு கூட இருந்தீங்கல்ல. அன்னைக்கு செல்லும், இன்றைக்கி செல்லாதா? 6 மாதம் முன்னாடி செல்லும், இப்போ செல்லாதா? என்ன சொல்கிறார் காரணம் அவர் எஸ்பி வேலுமணி? என்ன சொல்றாருன்னா, பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் நீக்கினாலும் அது செல்லாது, அது நாங்களாம் வந்து எங்களுடைய அந்த சொந்தமாக நாங்கள் முடிவெடுத்து போனால் மட்டும்தே அவர் நீக்கிட்டாருன்றதெல்லாம் இதை வந்து நாங்கள் நீங்கினதாக அர்த்தம். கட்சியை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் அதிகாரம், ஒருத்தரை நீக்கிறதும் சேர்க்கறதும். அதனால் எடப்பாடி நீக்கினா நீக்கம் தான் அது. ஆனால் அவரும் சார் கட்சியை விட்டு நீக்கினா இவங்க சுயேட்சை எம்எல்ஏ போயிடுவாங்க. இவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் வராது. அதனால் தகுதி நீக்கத்துக்கு கொண்டு போகலான்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதனால் இது அப்படிலாம் போகாது. இது சபாநாயகர் தான் முடிவெடுக்கணும். சபாநாயகர் தகுதி நீக்கம் பண்ணுவாரா? அது பண்ண மாட்டார். கொறடாவே நியமிக்கலை, எங்களை எப்படி அது கட்டுப்படுத்தணும்னு இவங்க கேட்பாங்க. இன்னொன்று எங்களுக்கு தான் கூடுதலாக எம்எல்ஏ இருக்காங்க, நாங்கள் தான் கொறடா, எங்கள் கொறடா தான் கரெக்டு அப்படின்வாங்க. நான் அதுலேயும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லிட்டுன்னா, ஒரு கட்சி அதனுடைய தலைமை அவங்க யாரை கொறடா போடுறாங்களோ அதான் கணக்கை தவிர எண்ணிக்கை கணக்கு இல்லை. அதனால் 22 பேர் 25 பேர்லாம் கணக்கு இல்லை. கட்சி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சி கொறடாவா போடுறாங்களோ அவங்க தான் செல்லும். அப்படி பார்த்தா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடான்ற செல்லும். ஆனால் சபாநாயகரே கொறடாவை ஏற்றுக்கிட்டு அறிவிப்பு வெளியில்லை. அப்போ அறிவிப்பே வெளியில்லைன்னா நீ கொறடா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? உன்னுடைய உத்தரவு எங்களை எப்படி கட்டுப்படுத்தும் அப்படின்னு இவங்க கேட்கலாம். அதையும் தாண்டி எங்கள்கிட்ட 25 பேர் இருக்காங்க, நாங்கள் வந்து கட்சிக்கு எதிர்ப்பாலாம் நடக்கலை, கட்சி தோல்வி அடைஞ்சிச்சு, பொதுக்குழுவை கூட்டுங்க பேசலாம் தான் நாங்கள் சொல்கிறோம், அது கூட்டாமல் எங்களை கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்படின்னு இவங்க தேர்தல் ஆணையத்திலாம் போகலாம். நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு. ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி வருதுல்ல சார், கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள், ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. இது ஏன்ற ஒரு கேள்வி வருதே. ஏங்க இது என்னங்க இது? அவர் வந்து எடப்பாடியும் சந்திக்க தான் இருந்தார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி மறுத்துருக்கலாம், வர வேணான்னு சொல்லியிருக்கலாம். அவர் எல்லாரும் தான் சந்தித்தார். அப்போ அதில் 2 அணி இருக்கும் போது, அதுவும் அந்த அணி இவர் விஜய் ஆதரிக்கும் போது விஜய் சந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அதில் என்ன தப்பு இருக்குது? ஓபிஎஸ் இங்கே இருந்தார், பிரச்சனை ஆச்சு, அவர் ஸ்டாலினை போய் சந்திக்கலையா? அப்போ ஏன் சந்திச்சேன்னு கேட்டாங்களா? ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, தேமுதிகலேருந்து 12-13 பேர் தொகுதி பிரச்சனைன்னு போய் சந்திச்சாங்கல்ல, அன்றைக்கி இதே எடப்பாடியிலேருந்து எல்லாம் அதே கட்சியில் தானே இருந்தாங்க. ஜெயலலிதா கேட்டாங்களா எதுக்குங்க அவங்களெலாம் சந்திச்சிங்கன்னு? அரசியலில் எது வேணால் நடக்கும். ஏன்னா இதே ஒரு காரணமாக வைக்கிறாங்க இல்லையா, எடப்பாடி அவர்கள் மூத்த தலைவரை சந்திக்காமல் நீங்கள் இப்போ வந்து இந்த சண்டையால் பிரிஞ்சு சிவி நேற்று அவர் எடப்பாடியும் சந்திக்க தான் இருந்தது. அவங்க வேணான் இருப்பாங்க, எடப்பாடி இல்லைங்க வேணான் இருப்பாங்க, கோபம் இருக்கும்ல, வேணான் இருப்பாங்க. இவங்களை மட்டும் சந்திச்சுட்டு வந்துட்டார். ஆனால் இப்போ இறுதியாக என்ன நிலைப்பாடில் இருக்காங்க சார்? இபிஎஸ் தரப்பு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுநர் மாளிகையில் போயிட்டு அந்த கடிதமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு இந்த சண்டையானது போயிட்டு முக்திட்டே இருக்கு, இதுக்கு கொறடா நியமனத்தில் வந்து ஆளுநர் தலையிடலாம். அதனால் ஆளுநர் மாளிகையில் போய் கடிதம் கொடுத்து கொறடா நியமனத்தை அங்கீகரிக்கணும், நாங்கள் தான் கட்சி, எங்களுக்கு நாங்கள் சொல்கிற கடிதத்தை தான் அங்கீகரிக்கணுங்க. அப்படி அங்கீகரித்தா கொறடா உத்தரவுன்ற மாதிரி கொண்டு போவாங்க. அது கவர்னர்கிட்ட போவாங்க. எல்லா நூலும் மேலே தானே இது, அப்புறம் என்ன? அதனால் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் முடிவுக்கு வராது. இவங்க நினைக்கிற மாதிரி, எடப்பாடி நினைக்கிற மாதிரி தகுதி நீக்கம் பண்ணிடலாம், எதுவுமே நடக்காது. ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தால் கட்சியின் அந்த அடையாளமானது மறைந்துருமே. அந்த கட்சியே வந்து ஒரு பெரிய நாளை பின்ன இவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கொடுத்து அமைச்சராகிட்டாங்கன்னா
அமைச்சர் பதவியில் உட்காந்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற எம்எல்ஏல ஒரு 7 எம்எல்ஏ இழுக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய கஷ்டமா? அன்னை லீமா ரோஸ் வருகிறாங்க. அன்னை லீமா ரோஸ்ன்னு மன்றம் ஆரம்பிச்சிடலாமா? வாழ்க்கை நல்லாயிருக்கும். வட்டச் செயலாளர்லாம் கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க இதுல பெரிய ரோல் பண்றதெல்லாம் பல தகவல் வருது. சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. ம். பெரிய பெரிய ஆளுங்களாம் ரோல் பண்ணுகிறாங்க. இதில் இவங்க பெரிய ரோல் பண்ணுகிறாங்க. சரி, இவங்க தான் சார் இருக்கிறதுலே நம்பர் 1 பணக்கார லிஸ்ட்ல இருக்காங்க அதிமுக. அவங்கள ஆட்டி வைக்கிறது அவங்க தானே, பிஜேபி தானே. பிஜேபி மீறி இவங்க பண்ண முடியுமா? அதனால் காங்கிரஸை வெளியே தோற்றணும், அதிமுக உள்ளே திணிக்கணும். காங்கிரஸை வெளியே தோற்றணும், தாவேக அதிமுகன்னு கூட இருந்துக்குங்க அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க பிஜேபி. அதனால் அந்த மாதிரியும் ஹெல்ப் பண்ணலாம் அவங்க. இப்போ இந்த அதிமுக பிரச்சனைக்குள்ள அதிமுக சார்ந்தவங்க மட்டும்தான் இருக்காங்களா, இல்ல வெளி கட்சியில இருக்க திமுக இல்ல மற்ற கட்சியினர் யாராவது இதுல சம்மந்தப்பட்டாங்க? அங்கே டீ கடை வச்சுக்கிறவங்க கூட இருக்கிறான். அவன் இவன் யாரும் இல்லை, டீ சம்சா எடுத்துன்னுக்கிறவங்க கூட இருக்கிறான். அதனால் இது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எடப்பாடி இதோட இருக்கக்கூடாது அப்படின்னு. கூடுதலாக நாங்களும் வந்துடுறோன்ட்டு அவங்க சசிகலா, டிடிவி எல்லாருமே, டிடிவி இன்னும் டைரெக்டாக இறங்கல, அது இறங்கணும். யூ எப்பா பேட்டி கொடுத்தா 2 மணி நேரம் பேசிடுவாப்புல. சசிகலா நீங்கள் இறங்கி பேட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க சொல்கிறது பல விஷயங்கள் நியாயமான விஷயங்கள். அப்போ அவங்க இதை வச்சு உள்ளே போகிற பார்க்குறாங்க. எஸ்பி வேலுமணி அவங்களெல்லாம் உள்ளே இணைக்கணுன்றாரு. அப்போ இதெல்லாம் சேரும்போது ஜனங்க மத்தியிலையும் ஒரு மாதிரி மாறும். இன்னொரு பக்கம் சசிகலா இந்த டீம் மேலே இவங்களே உருவாக்கி வச்ச வெறுப்பு இருக்குல்ல, அதையும் அதிமுக தொண்டர்கள் வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால் இன்றைக்கி எடப்பாடி பண்ணுறது கரெக்டு, இவங்க துரோகம் பண்ணுறாங்கன்ற மாதிரி கருத்தும் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் எடப்பாடியார் இந்த மாதிரி கொஞ்சம் நீக்கி போக்க நடந்திருந்தாருன்னா இன்றைக்கி இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதனால் 2 கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் டீமு தலையெடுக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தாவேக சைட் போகிறதுனா உறுதி தான். போய் மினிஸ்ட்ரி வாங்கிட்டாங்கன்னா இங்கே இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இழுத்து தேர்தல் ஆணையம் போனாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மேலே தனிப்பட்ட கோபம் வருது. பிஜேபியை பெருசாக அங்கே சீட்டு கொடுக்காம, கொடுத்த சீட்டும் எல்லாமே டம்மி இடங்கள். அதனால் அந்த கோபமும் அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து நிற்கும். அண்ணாமலை கேளுங்க யாருக்கு மேலே கோபம்னு, எடப்பாடி நோக்கில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே அவர் பகையை சம்பாரிச்சு வச்சுருக்காரு. எதிரிகள் எல்லாரும் இப்போ ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறாங்க நான் எடப்பாடிக்கு எதிராக. அப்போ எடப்பாடி அவர்கள் நிலை என்ன வருது, தனித்து விடப்படுவாரா? ஒரு 6-7 எம்எல்ஏ வந்தால் இவங்க நாங்கள் தான் கட்சின்னு போயிட்டாங்கன்னா தனித்து விடப்படுவார். 32 வந்தால் ஸ்பிளிட்டு. அது வராமல் இருந்தால் அது வரைக்கும் அவர் ஏதாவது சட்ட போராட்டம் நடத்திட்டு இருப்பார். 32 பேர் வந்துட்டாங்கன்னா பார்ட்டி ஸ்பிளிட்னு காமிச்சு கொண்டு போயிடலாம். சபாநாயகரை அங்கீகரிச்சிடுவார், இவங்க தான் அதிமுக. தேர்தல் ஆணையத்துக்கும் போய் சபாநாயகர் அங்கீகரிச்சிருக்காரு, நாங்கள் தான் 32 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இது கொடுங்க, தேர்தல் சின்னம் எங்களுக்கு கொடுங்க, ரெட்டையில் எங்களுக்கு கொடுக்கணும். பொதுக்குழு உறுப்பினர் எங்கள்கிட்ட தான் இருக்காங்க. இன்னும் பொதுக்குழு உறுப்பினர்லாம் வெளியில் வரல, அதெல்லாம் சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா வெளியில் வந்தால் நீக்கிட்டாருன்னா புதுசாக போட்டுருவார். அதனால் அது சைலண்ட்டாக இருக்கும். மாவட்ட செயலர் நீக்கிட்டு புதுசாக போடுறாருல, அதெல்லாம் செல்லாதுன்னு கொண்டுலாம் போய் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சட்ட போராட்டம் 6 மாதம் 8 மாதம் ஓடிட்டுருக்கும். ஆனால் கண்டிப்பாக எடப்பாடி அவர்களை ஓரம் கட்டுவதற்கான வேலை தான் இப்போ எல்லா எதிரிகளும் ஒன்று சென்ட்டாங்க. அப்பப்போ சம்பாதிச்சு வச்சுருந்தார்ல, 2021 சம்பாதித்தது, 22 சம்பாதித்தது, 26 இறுதியாக சம்பாதித்தது, இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கிது. ஆனால் இப்போ அவர் அப்படி ஓரம் கட்டப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் பதவி யாருக்குன்ற கேள்வி இருக்கு. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவர்களுக்கு அவருடைய துணையுடன் அவருடைய துணைவர். அந்த பவர் சென்டர்ன்றது எங்கே இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்கே வேணா இருக்கலாம். ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கலாம், டெல்லியில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார்.